இப்போ நான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ இறக்கியிருக்கோம். இதுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ எத்தனை வருஷம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம்? 6-7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு சொந்த இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில். நான் பல ஆசான தொழில் படித்தாலும் எனக்கு எனக்கு குருமாரு எதுவும் இருக்காங்க, என்ன நிறைய ஆள் இருக்காங்க. நாங்கள் வர்மா ஆசான், நாகேந்திர ஆசான், மணி ஆசான், சிவகுமார் ஆசான், ராமலிங்க ஆசான், டைமண்ட் ராஜி, பிராந்திஸ் ஆசான், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம். நான் பிறந்து வந்தது கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில். நான் இதை உங்களுக்கு என்ன கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் சொல்லி தந்துட்டு இருக்க போகிறேன், ஆரம்பிக்க போகிறேன். இப்போது நீங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்கலாம். ஆசான், இப்போ நம்ம கிளாஸில் வந்து நிறைய பாடம் படிச்சிருக்கோம் இது வரையும். ஆனால் இந்த வர்மம் வந்து நம்ம உடம்புல எப்படி ஏறும், அது என்னென்ன முறையில் ஏறும், நமக்கு எப்படி அடிப்பட்டால் எப்படி ஏறும், இந்த வர்மத்தை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் ஆசான். நம்ம தெளிவாக பார்க்கலாம் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே முதல் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் கொஞ்சம் நான் வளர்ந்து கொடுத்துருக்கேன். வர்மம் எப்படி யாருங்கிற கொஞ்சம் வளர்ந்து கொடுத்துருக்கேன். அது எப்படி யாருன்னு சொன்னால், குழந்தை பிறந்த உடனே கரைகள் 64 போய் சேரும். அதுக்கு துணையாக உறுப்புகள் 32 போய் சேரும். அதுக்கு துணையாக 96 தொடுவர்மங்கள் போய் சேரும். அதுக்கு அடுத்த படுவர்மம் 12 போய் சேரும். அதுக்கு அடுத்த உள்வர்மம் 6, தட்டுவர்மம் 8 போய் சேரும். அதுக்கு அடுத்த ஆகாதாரம், பரிசோதனாகாரம், முடியறகாரம், மெய்தியடாகாரம், இது அவ்வளோமே போய் சேரும். சேர்ந்து குழந்தை வளரும். குழந்தை வளர்ந்து வரும்போது இந்த 5 வயசு வரை எறும்பும் வளையும் தன்மை, நரம்பும் வளையும் தன்மை, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. நரம்பில் அடிப்பட்டால் நையும், நம்ம அது பாய்மை கொடுக்காது. நஞ்சு கொடுத்தோட கொஞ்சம் அப்படி ஓரமெல்லாம் விழுந்தெடுத்து வரும்போது குழந்தை இழந்துருச்சிடும். ஆனால் 5 வயசு வரை குழந்தைக்கு வர்மம் இல்லை. வர்மம் 5 வயசுக்கு மேலே ஏறதுக்கு வழி என்னன்னு சொன்னால், 5 வயசுக்கு மேலே வர்மம் கர்மமாகும். அதை அடி கொண்டா கர்மமாகும். ஏன்னா அது பெருமா அடி எப்படி மைண்டாக ஒரு 1000 கொண்டாலே கொஞ்சம் கட்டிடத்து தான் போயிட்டுருக்கும். 1000, 6000, 3000 கொண்டானா அது கஷ்டம். 3000 மேலே ஏற்றினது கஷ்டம் தான். வர்மம் கர்மம். வாரம் காத்துக்கலாம். வெளிக்கிட்டு நல்லா முக்கியமானது தான். இந்த வர்மம் எப்படி ஏறணும் 5 வயசுக்கு மேலே? இருப்பாலும், அசைவாலும், படுகையாலும், குத்தி சாட்டத்தீராலும், பாரமது சுமந்தாலும், மனது எழுந்திருந்தாலும், மனமது உன்னியே இருந்தாலும், அதிகதோறும் மோகத்தின் காரணத்தாலும், ஓட்டத்தாலும் வர்மம் ஏறும். வர்மம் ஏற எப்படி ஏறனா, ஏறும். இறைனா அந்த கணக்கெல்லாம் கிடையாது. இறை அது வேற ஒரு கணக்கு. இறை அது குறுமுறையாக படித்தாலும் திருத்துருவாங்க. இறை ஏறும். அந்த இறை ஏறும்போது நம்ம பேஷண்ட்டாக தடவை எடுத்து சரி பண்ணி அதை மருந்தை கொடுத்து சரியாக்கிடலாம். நரம்புல தடவை எடுத்து சரியாக்கலாம். அரை ஏற அதுவும் கொஞ்சம் சரியாக்கலாம். அரை ஏறி 3/4 இறைகளை தாண்டி போயிட்டுனா அதுவும் கடினம் தான். அசாத்தியம் காணிக்கே இருக்கும். அந்த நோய் நடிகை நம்ம சிம்டம்ஸ், அது கூட சிம்டம்ஸ் நாடி நிலையை பார்த்தா நம்ம சரி பண்ண முடியும். இல்லைன்னா கடினமாக நோய் 5 வயசுக்கு வேற ஏறக்கூடியது வர்மம் அப்படிதான் ஏறும். இந்த இது ஒன்றாவது வர்மம் ஏறக்கூடியது. அங்கேயே 3 வந்துடுவாங்க. சிவன் பிரம்மா விஷ்ணு 3 இல்லைன்னா ஜோதி இல்லை. நான் ஏற்கனவே முதல் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஜோதி இல்லை. நீ இங்கேருந்து 3 வந்துடுவாங்க. வர்மத்துக்கு அதிபதியாக 3 வந்துடுவாங்க. அது எப்படி வருவாங்க? நான் இது ஒன்றாவது இது இந்த வர்மம் ஏறாது. 2வது எப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல ஒரு சில வர்மங்கள் பாம்பு உருவத்திலேயே பாம்பு மாதிரியே நீளமாட்டியே இருக்குது. நரம்பு பாம்பு மாதிரியே இருக்குது. நம்ம இப்போ உடம்புல பாம்பு மாதிரி, அதைத்தான் பாம்பாட்டி உருவாக்குனாங்க. அதுக்கு பேரு ஓட பாம்பு வர்மம்னு பேரு. இது தவிர நம்ம உடம்புல வாடு வாங்கி சில வர்மங்கள் இருக்கு. அது நீளத்திலே இருக்கு. நரம்பு சுருள் இருக்காது, நீளத்திலே இருக்கு. நீளத்திலே வால் மாதிரி இருக்கு. அதுக்கு பேரு தொடர் வால் வர்மம்னு வச்சிருக்காங்க பேரு. அது உனக்கு என்னன்னா அணில் மாதிரி இருக்கு நம்ம உடம்புல. அது அணில் வர்மம்னு வச்சிருக்காங்க. அதுக்கு பேர இந்த வர்மங்கள்ல எப்படி அடி கொள்ளணும்னா, பெருத்த அடி இடி குத்து தள்ளர்கள் படும்போது
இது காயறை ஏறம், சின்ன சின்ன தலைவர்கள்னா காரை ஏறம், பிறத்தாடி வரும்போது அரை இறை தாண்டி கேட்டினாரே அசாத்தியம் உங்களுக்கு அன்றைக்கும் ஆளை கொஞ்சம் நிற்கும். அது வர சிம்டம்ஸ் நாடி நிலையை பார்த்தோம், அது கொஞ்சம் வாய் பார்க்கணும். எல்லாமே நாடி தான். நோய் நாடி அடிபட்டு வரதுக்கான அது சிம்டம்ஸு, அது குறிக்கோணங்கள் பார்க்கணும். குறிக்கோணங்களை பார்த்து நாடி, குறிக்கோணங்களை பார்த்தோன்னா நாடி தான் நமக்கு முக்கியம். நாடி என்ன செல்லுவது பேசுதோ அதை பற்றி தான் ட்ரீட்மெண்ட்டு. இந்த ரெண்டாச்சு. அப்புறம் மூணாவது எப்படி யாருக்குன்னு சொன்னால், சில வர்மங்கள், நிறைய வர்மங்கள் எலும்போட சேர்ந்து இருக்கு. இதான் பெரிய விஷயம். சில பெரிய வர்மங்கள் எலும்போட சேர்ந்து இருக்கு. அந்த எலும்புல தட்டுக்கூடிய மண்ணில் தட்டும் போது காயறை ஏறிடும். அதுக்கு சம்பந்தப்பட்ட துணையா இருக்கக்கூடிய வர்மம் ஏறிடும், புரிக்கணும். அப்போ வர்மானி அறிவாங்க, இந்த எலும்புல தட்டுப்பட்டிருக்கு, அப்போ அது துணையாக இருக்க என்னென்ன வர்மங்கள் குறிஞ்சிருக்கும், அது உள்ளுரமாமா, தட்டு உரமாமா, படு உரமாமா, தொடு உரமாமான்னு வர்மானி அறிவாங்க. அரைஞ்சி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இந்த எலும்புல தட்டும்போது காயறை அரையறை அது உடஞ்சிட்டுச்சுன்னா 3,000 பேரும் ஆளுச்சி இறந்து போவான். அசாத்தியம். என் மகனே வாங்கி விடுன்னு வர அலட்சியர். எலும்பு உடஞ்சி விட்டது, என் மகனே வாங்கி விடு, அசாத்தியம். இன்னைக்கு இல்லாதே நிற்கிறது. நிற்கப்படா ஓடினா இறந்து போவானா. வர்மத்துக்கு இந்த மூணு வரம் ஜீவன் பிரமாணம் சொல்லிட்டு 3 சாப்பிட்டே வர்மத்துக்குள்ள வழக்கங்கள் பிடிக்க வருது. இது என்னன்னா, இந்த வர்மம் நான் எப்படி இருக்குன்னா, நரம்பு தான், முழுக்க நரம்பு தான். ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், 2வது வீடியோவில் நான் பேசியிருக்கேன். நரம்பு தான். இந்த நரம்புக்கும் வர்மத்துக்கும் தொடர்பு நரம்பு தான் முக்கியமாக. நரம்பு சுருள், நரம்பு முடிச்சு, அது பேர் நரம்பு முடிச்சு. நீளமாக இருக்கக்கூடிய இடத்துல நீளமான பாம்பு மாதிரியும் இந்த வாழை வர்மம் மாதிரியும் அப்படி இருக்கிறது. அணி வர்மம், பாலர்கள் வர்மம் அப்படி இருக்கு நீளமாட்டு. அது நரம்பு சுழி இங்கே வந்து சுருண்டு மாத்திரை மாதிரி இருக்குது. அதை தான் மாத்திரைன்னு சொல்கிறாங்க. மாத்திரை கணக்கா இங்கே குறிப்பிடாது, அதை தான் மாத்திரைன்னு சொல்கிறாங்க. சுருண்டு இருக்கிறதுனால அது 4 அடுக்கு நரம்பு. அதான் 4 மாத்திரை. 1 2 3 4. இங்கே வந்து காயறை, எனக்கு வர்ம வாசம் இருக்குது. காயறை, அரையறை, முக்காயறை, முழுவரை. விளக்க அடி கொண்டு அசாத்தி அவன் உள்ள இல்லாமல் இருந்தானா அவனுக்கு முடியற. இது அவன் உயிரோட இருக்கானா பிழைப்பானாங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு தான் 3 காலங்கள் அவர் உண்டாக்கியிருக்காரு. ஆக காலம், பரிசோதனை காலம், முதியோர காலம். இது வந்து உயிரோட இருக்கானா நம்ம பிழைக்க வைக்கலாமாங்கிற கடைசியில் பரிசோதனை காலம், பரிசோதிச்சு பார்க்கக்கூடியது. இது வந்து வர்மம் இப்படி தான் ஞாபகம். சார் ஒரு சந்தேகம் சார், சொல்லுப்பா. 2வது இது சொல்லும்போது நீங்கள் நாடி பற்றி சொல்லியிருந்தீங்க சார். ஆமாம். நாடி வந்து இப்போ காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வாதம் 1 மாத்திரை, பித்த அரை மாத்திரை, சிலப்பனா 1/4 மாத்திரை, 10லேருந்து 2 மணி வரைக்கும் பித்தம் 1 மாத்திரை, கபம் அரை மாத்திரை, வாதம் 1/4 மாத்திரை, திருப்பி 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கபம் 1 மாத்திரை, வாதம் அரை மாத்திரை, பித்தம் 1/4 மாத்திரை. இப்படி சொல்றது நாடி கணக்கு சரிதானா சார்? இப்படிதான் இருக்கா நாடி பார்க்கறது? இதான் முறையா சார்? நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து ஏற்கனவே 2 வீடியோவில் நாடி பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கோம், மறைமுகமாக தான் சொல்லியிருக்கோம். காலங்களை இருந்து குருவை நாடி பாரு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, பச்சை மரம் பூஜைக்கு 2வது வீடியோ நோய் நம்ம எப்படி முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம ஆதியும் மற்றபடி கடைசி பாட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு எது அதிபதியாக இருக்குங்கிறது. என்னுடைய குருமாறு என்னோட வர்ம குருமாறு என்கிட்ட முதல்ல கேட்டது இப்படிதான், நாடி வழக்கம் சொல்லும் போது எங்கெல்லாம் படிச்சுக்காதான் நாடி வழக்கம் சொல்லும் போது நான் அது மாதிரி தான் சொன்னேன். சிரிச்சோன்னா நீ சொல்ல தப்பு இல்லாமல் காணாவா புரியல எஞ்சானே சொல்ல தப்பு இல்லாமல் காட்டு. அது பிறகு தான் என்னோட வந்திருந்தாங்க. ஆண்டவன் நமக்காக தான் படைச்சிருக்காரு. புல் பூண்டு மரங்கள் செடிகள் அனைத்து ஒரு படைச்சி மிருகச்சதிகளை நம்மளை படைச்சிருக்காரு. நம்மளை வச்சு தான் படைச்சார், நமக்காக படைச்சது. அது போல கடைசி பாட்டை நம்ம போட்டிருக்கோம். இதே கொடுக்காத நான் கூட சொல்லலை, பாட்டு போட்டிருக்கோம். ஆனால் நான் அது எதுக்குன்னு நான் விளக்கம் சொல்லலை. அதுக்கு விளக்கம் நீங்கள் கேட்க சொல்கிறேன். அதுக்கு விளக்கம்னு சொன்னால் நமக்கு நாடினால எந்த காலங்களும் கிடையாது. காலங்கள் சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 5 வயசு 16 வயசு 60 வயசுன்னு நம்ம ஏற்கனவே காலங்கள் சொல்லிட்டோம். அதான் காலங்கள். அந்த காலத்தை அறிஞ்சு நாடி பாரு.
குருவை நாடி பாருன்னா உடம்ப தேடி பார்க்கணுமா? குருவை நாடிட்டு உடம்பெல்லாம் தேடி பார்க்கணுமா? எங்க நரம்பு இருக்கு, எங்க என்ன என்னத்தினால வழிபட்டு என்ன பாதிப்புனால வந்திருக்கு நாடி பார்க்கணுமா? அதான் நாடி பாரு, குருவை நாடி பாரு சொல்லியிருக்காங்க. இதை என்னடி பார்க்கணுதுன்னா, நமக்கு நாடி பார்த்தது என்னதுன்னா இந்த மாத்திரை கணக்கு கிடையாது. மாத்திரை கணக்கு இல்லாமல் நமக்கு நட என்ன நடனா மிருக நட. வாதம் என்ன மிருக நட நடக்கு? பச்சில பறவைகள் என்ன பச்சி பறவை என்ன பறவைகள் என்ன நட நடக்கு? ஊதுவின ஜாதி. இந்த மூணையும் அரைஞ்சி பார்க்கணும். 5 விஷயம் என்ன பறவைகள் வாதம் என்ன பறவை, பித்த என்ன பறவை என்ன பறவை, சிறப்பன நாடி என்ன பறவை நடக்குது. 5 விஷயம் வந்து 16 விஷயம் என்ன நடடி பார்க்கணும் நடக்குது. 16 வந்து 60 விஷயம் என்ன நடடி பார்க்கணும். இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதனால அதைத்தான் நாடி நட. முதல் மிருகம், 2வது பச்சி பறவை, 3வது ஊர்வல ஜாதி. பாம்பு போல நடக்கும், அணிலுக்கு கிளை நடக்கும், ஆனை போல தீ வைக்கும், அட்டை ஒலி ஒன்று நடக்கும் நடி. இந்த நடையை பார்த்து நம்ம நடையை பார்த்து நரம்புகள் அறிய வேணும். இந்த நடைகளை மாற்றி காணிச்சால் 2வது நரம்புகள் அறியணும். 77 நரம்பு முடிச்சுக்கணும். நரம்புகள் எங்கேருந்து வருது, என்னென்ன தொடர்பு இருக்குன்னு அறியணும். அதை அறிஞ்சு என்ன புத்தகம் என்ன நரம்பை பாதிச்சிருக்கோம் அறியணும். உறுப்புகள் 32 அறியணும். அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அறியணும். இதெல்லாம் அரைஞ்சி எல்லா இடங்களும் அறிஞ்சு நரம்புகள் கரைகள் எங்கெங்க இருப்படம் கரைகள் எங்கே இருக்கு, பட்டுவர்மை எங்கே இருக்கு, உள்ளவர்மை எங்கே இருக்கு, படுவர்மை எங்கே இருக்கு. நமக்கு மிருக ஜாதி, பச்சி பறவைகள், ஊர்வின ஜாதி, இது அவ்வளோ வச்சு தான் நம்ம நாடிடப்பா. இது இல்லாமல் நம்ம வேற கணக்கில் நம்ம நாடி பார்த்தோம்னா நாடி பார்க்க முடியாது. இதை கணிச்சு பார்த்துக்கிட்டு குருவை நினைச்சி பார்த்தா கண்டிப்பாக நம்ம நாடி கணிக்கலாம். இதை பார்க்காம நீங்கள் முதல்ல அங்கன குத்துது பார்த்தா தப்பு. கணிக்க முடியாது, அது தெரியாது, அது ஒரு போதும் தெரியாது. இதை அறிஞ்சு அந்த நரம்பு அறிஞ்சு அந்த நரம்பார கிளியராக தடவி அந்த நரம்பார தடவி விட்டு அதுக்குள்ள மெடிசன் கொடுத்தா தான் சரியாகும். மெடிசன் வேற மெடிசன் கொடுத்தாலும் சரியாகாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேற மெடிசன் கொடுத்தா சரியாகாது. அந்த நரம்பு அறியணும், நரம்பு அறிஞ்சு அந்த நரம்பு கிளியர் தடவிட்டு 2வது அதுக்கான படி என்ன மெடிசன் கொடுக்கணுமோ அதை கொடுத்தா தான் சரியாகும். என்ன செய்யாது நாடி இப்படி தான் பார்க்கணும். இப்போ நம்ம 2 வீடியோ போட்டுருக்கோம் இல்லையா? இந்த 2 வீடியோ இப்போ பேசிக்கிறத 3 வீடியோ ஆச்சு. இந்த 3 வீடியோ பேசிக்கும் நம்ம 2 பாட்டில் போட்டிருக்கோம். ஆதியம் அந்தமும் ஒண்டி. இந்த 2 பாட்டையும் பார்த்தா இதில் உள்ள விளக்கங்கள் அவ்வளோவே தெரிஞ்சு போகும். அது பாருங்க, ஏன்னா பார்த்தா எல்லாமே புரிஞ்சு போகும். ஆசாம் பேசிக்க எல்லாம் கரெக்டு தான் தெரிஞ்சு புரிஞ்சு போகும். ஏன்னா ஆதியும் அந்தமும் 2 பாட்டு போட்டிருக்கோம்.